இருக்கிறதால என் ஆசைக்கு நேசமானவடா. 250 ரூபா போதுல இவ கிட்ட போறதுக்கு 1000க்கு கிட்ட போறேன். என் பொண்டாட்டி பார்த்தா 1000க்கு போற மாதிரி இருக்கு. போல கிட்ட போடா. எனக்கு வீட்டுக்கார வந்து கிடையாது. எல்லாத்துக்கும் எந்த வரைக்கும் யுத்தம் போக போற நீ. தேவி தேவியா யார் பார்த்து பார்த்து தேவிக்கிறே தேவி கட்டி கரும்பே கட்டி கரும்பா என் கற்கண்டு தேடு ஏங்க வாடி என்ன வாடி ஏமாப்ல இத்தனை நாளா எங்க போயிருந்த இத்தனை நாளா உடைய எனக்கு தெரியல உனக்கு ஆட குத்தி மாநகரத்துல நம்மளுடைய பொண்டாட்டி அழகு சுமத்திர இருக்கிறா போய் பார்க்கலாம்னு இல்லாம ஏமாப்ல இந்த அதாவது இத்தனை நாளா எந்த கூத்தியா வீட்டுக்கு போயிருந்த எந்த சட்டாரத்தி வீட்டுக்கு போயிருந்த எந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருந்த எவ்வளவு வச்சிருந்த இத்தனை நாளா என் பட்டு தந்த தனியா காயுது ஏ தண்டாளா ஏ எங்கடா போன இவங்க இத்தனை பேச்சு வாங்கணுமா வாங்க போலாம். எதுக்கு சொல்ற மாதிரி கேட்டா பொழைக்க மாட்டேன். இவரு ரொம்ப நாளா இல்லாத பொறுத்த இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதனால நீ ரொம்ப அப்படி பேசணும் கோச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுவ? இவர் போயிட்டு என்னைக்கு வருவாரு? அதுவும் நான் தாண்டி. அதனால இப்ப நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லு. இரு வரேன். ஏங்க நீ இரு அவன மாதிரியே சொல்லு. வந்து தோல அக்க போர் மயிரு என்னடா பொண்டாட்டி பேசக்கூடாது. அடிச்சு நம்ம கோவச்சிட்டு போறாங்கணும் அப்படி போயிருந்து ஒரே முட்டா அது நடிப்படா. ஆனா போகக்கூடாது. ஆமா அந்த மாதிரி பண்ணணும். ஆமா அந்த மாதிரி பண்ணா என் வழிக்கு வந்துருவாளா? நீ போய் காலில் வந்த மாதிரி பொம்பளைங்க கேவலம் பேசுவாங்க. ஆமாடா அர்ஜுன மகாராஜா போய் ஒரு பொம்பளை அது அடி வாங்குறதுனால ஓசனை வந்திருக்கணும். சரி இப்ப என்ன பண்ணுங்கறா? போயிரு வீட்டுக்கு. ஓ நான் போயிட்டா அர்ஜுன மன சரி இப்ப நான் போறேங்கறா. ஏய்
நான் அப்ப போறேங்கிறேன் அவகிட்ட போய் சொல்லு நான் கிளம்பிட்டேன்னு. நீ போவ இங்க தாக்குறான். நான் போறேன்டா. போறேன்டா. அடியே போறடா. போறடா. நானும் போயிருந்தா சேலமே போயிருக்கலாம். அடியே அவர் என்னை விட்டு போயிருவாரு போல இருக்குது. ஐயோ போடா ஏடா போறடா. அட போடா ஏடா போயிட்ட. ஐயோ ஏடி ஏடா போறடா. போடா இப்படி அப்படி போடா. அடியே அவரு போயிருவாரு போல இருக்குதுடி. ஏடா போறடா. போயிருவாரா இருக்குது. அதனால அவரோட இன்னைக்கு ஒரு நாள் ஐயா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. நீ போடி. என்ன சமாச்சாரம்? இது இருக்கிறத கொடுங்கடா. இருக்கிறது கொடு. 5 பைசா 10 பைசா இருந்தா இந்த சில்லறை வச்சுக்க. அவர் நேரம் இப்போ நாளை தங்கி கூட நாளைக்கு ஒரு கூத்து அடிப்படலாம். உனக்கு வகுத்துக்குள்ள புழு இருக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா எப்படியும் டாக்டர் வச்சு எப்படி குடஞ்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி அது இல்ல. என்னுடைய கணவரை பார்த்துட்டேன். சுவாமி வாலா சுவாமி மட்டா மட்டா மட்டா. என்னடா பகுத்து வழியிட எனக்கு யாரா எந்தூரா? சங்கரிட ஐயங்காட்டு மாரியம்மன் கோயில் ராஜாமணி தோட்டம். சித்தாடா சேலக்குள்ள உங்களுடைய ஆசை என்னை ஆசை தீர கட்டி பிடிச்சுக்க. கட்டி அடைகள் முத்த கொடுங்கள் சுவாமி. மன்னா மன்னா தேவி சுவாமி இருந்து போயிடா. இத்தனை நாளா வராத மன்னா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி நாராயண நாராயண இப்ப தாண்டா எங்க இத்தனை நாளா இத்தனை நாளா இல்லாத வீட்டுக்காரர் இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப அது யாரோ நாராயணன் நாராயணன் வந்துட்டாரா? நாரதராஜன் போட்டா பத்தாது. போட்டா விட்டுட்டு வந்துட்டேன். ஏங்க யாரோ வந்துட்டு போறாங்க. ஏங்க நீங்க கட்டி பிடிக்க ஒண்ணுக்கு வருது. எங்க போலாம்? போய கொலாய் விடு. அதுல பைப்பா இருக்குது. நாங்க 2 பேரும் பத்தனையில இருக்கும்போது 2 பேர்த்து விளக்கி விட்டுட்டு தான் கேப்பியா? ஏன்னா உன்னையால குளியில போட்டு நாராயண கண்ணே தேவி சுவாமி மன்னா அவர் வந்துட்டு போறாரு. நீங்க கட்டி பிடிக்க தேவி சத்தமும் அதிகமாக இருக்குது. ஆமா நாரதர் வருவது போல தெரிகிறது. ஆஹா அந்த நாரதர் வருவதாக இருந்தாலே ஏதாவது ஒரு கலகம் ஏற்பட்டு வருவானே. நாரதர் புகுந்த வீடு
கலகம் இல்லாம இருக்காது. அதனால நாரதன் தேடி வருவது என்னதான் சொல்ல வந்திருக்கிறாரு கேளுங்க. அதனால நீ அந்த முறத்துல இரு. அப்படியா? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நான் பிறகு உங்ககிட்ட வரேன். எங்க எங்க ஐயோ கருவா, இவன் போய் தொலை மாட்டேங்கிற, செத்து தொலை மாட்டேங்கிறான். இப்பதான் எனக்கு ஆசாத்தியா வந்துச்சு, அதுக்குள்ள ஆச்ச வரப்போது. எங்க தேவி எங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத, போயிடாதீங்க. கண்டிப்பா வரேன். நாரத மகாமுனிவரே, நலமாக இருப்பாயப்பா. ஐயா சரிடாவே வாடா போடி கோம்பு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய யாவற்ற மலர்களை கொய்து வந்து உன் பாதத்தில் அர்ஜுன நான் பணிகிறேன். அர்ஜுனா, என்னுடைய வாதத்தை விளைந்தபடியால் நீ என்றென்றும் இந்த பூ உலகில் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயப்பா. அப்படியா? நாரத மகாமுனிவே, இருந்த போதிலும் அது மட்டுமல்ல, எப்படி தெரியுமா, தாங்களிடம் ஒரு வாய் வார்த்தை ஒன்று கேட்கிறேன். வாய் வார்த்தையா? ஆமா, என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி தெரியுமா, அதாவது நாரதர் எங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கலகம் இருக்கும். அப்படி இருந்துட்டாலும் தாங்கள் இங்கே வந்துள்ளீர்களே, என்ன கலகத்தை கொண்டு வந்துள்ளீர்?